ஆரம்பிக்கும் ஊரில் இல்லை அவஸ்தை வேறு எனக்கு இரண்டு கூட்டத்தில் எப்போதுமே வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் நம்ம போவோம். திரும்பவும் வந்து நம்ம வந்து அவங்க வந்து சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடாது. அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த குடும்பமும் நகரணும். நீங்கள் வந்துருக்க அத்தனை பேரும் அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் இருக்கணும். அப்படிதான் நம்ம எப்போதுமே இந்த சர்வசாரி கூட கூட்டத்துலையும் எப்படியும் நம்ம வந்து கலங்கிடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போகணும் அந்த குடும்பம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறத மோட்டிவேஷன் இருக்கணும். சுனில் வந்து எனக்கு வந்து ராஜ்குமார் சாரோட நண்பராக தான் எனக்கு பழக்கம். 150 இது மாதிரி ஒரு டீமை நான் பார்த்ததே கிடையாது. இன்ன வரைக்கும் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாம் வந்து ஒரு மனிதர்களை நான் பார்த்ததே கிடையாது. சுனில், மூர்த்தி சார், அதில் அஸ்வின், நவாஸ் ராஜ்குமார் சார், அப்படி ஒரு என்ன ஒரு பிரதேசம்னு சொல்ல முடியாது. பிரதேசம்னா கூட நிறைய விஷயம் இருக்கும். நல்ல அற்புதமான ஒரு நட்பு இருக்கும் அவங்களுக்குள்ள. ஒரு ஒருத்தர் கொடுத்துவாங்க. அந்த 16 முதல் படத்தோட புலாமன்ற ரெக்கார்டிங் வந்து கம்போசிங் வந்து அவ்வளோ ஜாலியாக போவோம், ஜாலியாக போவோம். வந்து உட்காந்து ஒருத்தர் ராஜ்குமார் சார் ஓகே பண்ணி நான் ஓகே பண்ணாலும் முடிச்சிடறாங்க. எப்போ ஒரு கொள்கை இருக்குன்னு யோசிச்சு அந்த பக்கம் சொல்லி மக்கா அப்படிங்கிறாரு. அப்புறம் அதை மீறி போனால் இன்னொரு சார் அவர் மொக்கை பண்ணுறாங்க. சரி, நான் ஓகே பண்ணாலே இவங்க வேணான்ட்டாங்க. ஏன்னா ராஜ்குமார் சார் ரெண்டு பாட்டு போட்டுருவாரு, அதை வேணான்னு சொல்லிடுவேன். அப்புறம் மூணாவது வந்து தர்ம சங்கடமாக இருக்கும். ஃபஸ்ட்டு படம் வேறு சரின்னு அரை மனசாக சொல்கிறேன், கூட வேணான்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமாக இருந்தீங்க. சாரோட வெற்றிக்கு வந்து மிக முக்கியமாக இவங்க இருந்தாங்க. அதில் நிறைய விஷயம் சார் வந்து டீமில் உட்காந்துட்டு இருக்கப்போ அவங்க நிறைய ஃப்ரீ டைம் அப்போ செட்டில் இருந்தாங்க. ஹைதராபாத்துக்கு தமிழ்நாட்டில் தப்புன்னு அடிச்சுருந்தாரு. ஏகப்பட்ட படம் தெலுங்கு இங்கேயும். அப்போ அந்த ஷெட்டிலில் வந்து போயிட்டு வர நேரத்தில் ட்ரெயினில் கம்போஸ் பண்ணுறது நிறைய டியூனை ராஜ்குமார் சார் மறந்துடுவார். எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாக் வச்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி தான் வந்து ஒரு பாட்டு அந்த ஓப்பனிங் சாங்க சொல்லணும். அந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் அந்த கிடைக்கல எனக்கு. துட்டு புரியல. அந்த டபுள் டப்பு போட்டு காமிச்சு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாடுவோம் சார் இதை அப்படின்னு சொல்லி அப்புறம் சார் நீங்கள் போட்டதை விட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டது தான் நல்லா இருக்கு, பாடுறதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த நம்ம பார்த்துருவாங்க. அப்படிதான் எனக்கு சுனில் இருக்கும். ராஜ்குமார் சாரோட ஒரு என்ன டிகிரி தோஸ் மாதிரி இருப்பார் சுனில். அப்படி ஒரு நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அங்கேருந்து வந்து ஏன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கு. அங்கேருந்து தான் வந்தார். ஒரு சின்ன மைனஸ் இருக்கும். கம்போசிங்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பாட்டுக்கு மாத்திரம் கொஞ்சம் தளர்னார். அதுக்கப்புறம் சரியான ஆட்கள் வச்சு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய கேப்பு. நானும் போயிட்டு அப்புறம் ஒரு கேப்பு நான் உட்காந்துட்டு ஒரு சின்ன ப்ரொடியூசர் வந்தாங்க. சரி அவங்க பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி அப்போ தான் வந்து தமிழ் மந்தாவை கூப்பிட்டு சுனில் வந்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல பழக்கம், இவங்க எல்லாருமே பழக்கம். பட் நான் வந்து சுனில் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஒரு 30 டியூப் போட்டார். கடை போகிறாரு. நான் அப்படியே நடந்து போயிட்டேன். இந்த பையன் இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு நான் வந்து ஆச்சரியப்பட்டு போன ஒரு மனிதன் தான் வந்து சுனில். எந்த டியூனை விடுறது எந்த டியூனை எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அத்தனை டியூனும் அற்புதமான டியூன். அப்படி ஒரு திறமைசாலி. ஃபஸ்ட்டு பாட்டை மாத்திரம் மிஸ் பண்ணாரு. கம்போஸ் பண்ணும்போது அந்த டெம்போ கம்மி பண்ணி இந்த அன்பே ஒரு காலத்தில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணார். நீங்கள் நிறைய அந்த கிட்டாரிஸ்ட் இருக்கார். அந்த டியூன் தான் அந்த டெம்போ தான் வந்து கொஞ்சம் இவர் மிஸ் பண்ணல. அங்கே உள்ளவங்க மாற்ற சொன்னாங்கன்னு சொல்லி இவர் நான் ஃபஸ்ட்டு அவரும் ஒரு டென்ஷனில் இருந்ததுனால அது கொஞ்சம் மாற்றி பண்ணதுனால அது அந்த டெம்போவில் போட அன்பே அது ஒரு காலம் தூக்கி கொடுத்தீங்க. அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது அன்பே அது ஒரு காலம்னு பண்ணிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சாங் அவுட்புட் வந்து என்ன ஏன் இது வேரியேஷன் இருக்குது நான் சுற்றி வரேன். அந்த கிட்டாரிஸ்ட் தான் சொன்னாங்க. ரஹ்மான் சார் தான் இருக்கார், பெரிய கிட்டாரிஸ்ட். என்ன சார் ப்ராப்ளம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அது வந்து இதுதான் ஃபஸ்ட்டாக வருது. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சாங்லாம் அள்ளி கிளி கடலை நல்லா பண்ணேன். என்ன ஒரு ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே வருதுன்னா அந்த படம் பெரிய ஹிட் ஆகலைன்னா அதில் ஒர்க்கான டெக்னீஷியன் யாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இல்லாமல் படம். அந்த படம் மாத்திரம் இல்லை, இப்போ ரீசெண்டாக பண்ண என்னோட படம் கூட சரியாக போகல. அது விஜய் தான் மியூசிக் அருமையான பாடல் தான். பட் யாரும் அந்த பாட்டை கேட்க மாட்டாங்க. எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான் போட்டுருந்தாரு. பட் அந்த படம் வந்து பெரிய அவுட்புட்டாக அது வந்து தேசிகராஜா பாட்டு வந்து சரியாக போகாதனால அந்த பாட்டு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு பகிர்ந்து எல்லாம் நல்ல பாட்டு தான், என்ன கேட்க மாட்டேங்குது. அது போய் ரீச் ஆகும், படமாகவும் ரீச் ஆகணும், எல்லாமே ரீச் ஆகும்போது தான் அது அதோட வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே பண்ணுறது.
இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசைக்கலைஞனாக வர வேண்டியது எங்கேயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. அது எங்கே அப்படிங்கிறது எனக்கு தெரியல.